வணக்க மக்களே. பொண்டாட்டியோட அருமை புருஷனுக்கு போக போக தான் தெரியும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதுபடி என் பொண்டாட்டியோட அருமை எனக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல சுமிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மன்னிப்பு எதுக்குங்கிறத போக போக இந்த வீடியோவில் பேச 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 உங்களுக்கே புரிய வரும். அதாவது என் பொண்டாட்டி ஒரு மூக்கழகி, அவள் ஒரு முத்தழகி, மூக்கழகி, பொட்டழகி, ஆளே பார்க்குறதுக்கு அம்சமாக இருப்பாள். நல்ல அழகான ஷார்ப்பான மூக்கு. அதனால் அவளுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னா மூக்கு படி. படி மீன்ஸ் படா. ஹிந்தியில் படினா பெரியதுன்னு அர்த்தம். பெரியது அழகானது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் படி. அப்போ மூக்கு படி. என் பொண்டாட்டி பேர் நான் செல்லமாக அவளுக்கு புனைப்பெயர் வச்சு கூப்பிட்றது மூக்குப்படி, மூக்குப்படின்னு தான் கூப்பிடுவேன். இதை இந்த யூடியூப்பில் ஏதோ இன்னொரு தங்கச்சி ஏதோ ஒன்று இருக்குது தெரியுது போல். அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியலை, வலைதளத்தில் இருக்காங்க போல். அவங்க பேர் மூக்கு பொடியான். பொடினா மூக்கு சின்னதாக இருக்கிறவங்களுக்கு பேர் மூக்கு பொடியும்பாங்கல்ல. அதனால் அவங்களுக்கு மூக்கு பொடியான். அது எனக்கு தெரியலை. நான் ஏன் பொண்டாட்டியே மூக்குப்படி மூக்குப்படி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பழகினதுனால அதே பேரை சொல்லி நானும் எப்பயும் போல் மீடியாவுக்குள்ளே 2 வார்த்தைகளை என் பொண்டாட்டியே பேசுகிறது சகஜம் தானே. இப்போ கணவன் மனைவினாலே வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கும், கூடல் எல்லாம் உண்டு. இப்போ என் பொண்டாட்டியை இவ்வளோ தூரம் நான் பேசினாலும் என் பொண்டாட்டி மேலே நான் வச்ச பாசம் எதுவும் இல்லைன்னு போயிடுமா? இல்லை நான் தான் என் குடும்பத்தோடு போய் சேராமல் போயிடுவேனா? இல்லை என் குடும்பத்துக்காக எதுவும் செய்யாமல் போயிடுவேனா? என் பிள்ளை கல்யாணம் நான் நடத்தாமல் போயிடுவேனா? இல்லை என் பேரனுக்கு எதுவும் நான் பண்ணாமல் போயிடுவேனா? எனக்கு எங்கே தான் சுற்றி சூர்யா கூட இருந்தாலும் என் மனைவி, என் குடும்பம் இதெல்லாம் என் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டு போகும். 2வது நாங்கள்லாம் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. பழைய வாழ்க்கை ஒரு கோணை சார். நீங்கள் சொல்கிறது அதாவது எவ்வளோ தூரம் நாங்கள் அந்யோன்யமாக இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணத்தை தான் நான் சொல்ல வரேன். என் பொண்டாட்டி நானும் தேட்டருக்கு போனால் என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆளுக்கு 3 பிள்ளைங்க, நாங்கள் 5 பேர் போவோம். எவன் நான், அசாரு, அச்சு, அன்வர், சுமி 5 பேர் போவோம். ஆனால் நாங்கள் வாங்குகிற ஐஸ் எத்தனை தெரியுமா? தேட்டரில் நம்பினா நம்புங்க, நம்பாட்டினா போங்க, 4 ஐஸ்கிரீம் தான் வாங்குவோம். காரணம் என்னென்னா 3 ஐஸ்கிரீமை 3 பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம். மூக்கு ஒழுகுனாலும் பரவாயில்ல, சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம். நாங்கள் அந்த ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒன்றை அவள் ஒரு நக்கு நக்க, நான் ஒரு நக்கு நக்க, அவள் ஒரு சப்பு சப்பை, நான் ஒரு சப்பு சப்பை, ஒரே ஐஸ்கிரீமை 2 பேர் தின்னவங்க. இது எப்போ? ஒன்ஸ் அப்பானிய டைம். எப்போ? சூர்யாவை பார்க்குறதுக்கு முன்னால் வரைக்கும். இப்போ வரைக்கும் சூர்யா என்னைய எவ்வளவோ நாட்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லியிருப்பாள். இப்போ வரைக்கும் நான் ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? அவளும் கேட்பா, என்ன நீ எது கொடுத்தாலும் திங்கிறத, கழுத லத்தியை கொடுத்தா கூட தின்றுவ, எதுனாலும் தின்றுவ, சோத்துக்கு செத்தவ நீ ஏன் ஐஸ்கிரீம் மாத்திரம் தொடவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி என்னை பல தடவை கேட்டிருக்கேன். அப்போ நான் என் மனசுக்குள்ளே உள்ளதை சொல்லலை. இன்றைக்கி அந்த ரகசியத்தை உடச்சி விட்றேன். சுமியும் நானும் சேர்ந்து தேட்டரில் ஒன்றா உட்காந்து ஒரே ஐஸ்கிரீமை 2 பேரும் சாப்பிட்டவங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் நான் ஐஸ்கிரீம்னாலே அடுத்து சாப்பிட்டா என்றைக்கு சுமி கூட போய் ஒன்றா சேர்றேனோ அன்னைக்குத்தான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சபதம் எடுத்திருக்கேன். அது வரைக்கும் யார் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாலோ இல்லை சூர்யாவே வா நம்ம 2 பேரும் நக்கி சாப்பிடுவோம்னு கூப்பிட்டா கூட நான் ஐஸ்கிரீம் பக்கம் போக மாட்டேன். இந்த ரகசியம் இன்றைக்கி தான் உங்களுக்கும் தெரியும், ஏன் சுமிக்கே இன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா இவ்வளோ நாள் சுமி நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நான் சூர்யா கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. கிடையவே கிடையாது. உனக்காக, நம்மளுடைய பழைய மலரும் நினைவுகளுக்காக அதோட ஐஸ்கிரீமை விட்டவேன். நாங்கள் எத்தனை ஊர்களுக்கு தெரியுமா நாங்கள் ஒன்றா போயிருக்கோம். இப்போ வரைக்கும் ஏன் தெரியுமா சூர்யா கூட நான் கொடைக்கானல் போக மாட்டேங்கிறேன்? காரணம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா கொடைக்கானலில் தான் முத எங்களுடைய நடந்துச்சு சமாச்சாரம். அதாவது எங்களுக்கு இங்கே எதுவும் தோணலை. அப்போவே எனக்கு எதுவும் தோணாது. இப்போ தான் நீங்கள் நினைக்கிறீங்க மாமாவுக்கு இப்போ தான் பம்பு வேலை செய்யலை, பைப்பு வேலை செய்யலைன்னு. அப்போவே மாமா அறகுறை தான். அப்போ சூழலில் குடும்பத்தார்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சுமி கண்ணீர் விட்டுச்சு. இந்த மாதிரி இவர் எப்பயுமே எதுவுமே இல்லை, இவரை போய் எனக்கு ஒன்றுக்கு ஆகாத ஒரு கையால் ஆகாதவனை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்போ என்ன ஒரு பயம்னா, நமக்கு அது இருக்குமோ இருக்காதோ, அந்த இளைஞர்களுக்கு வரும் பாருங்க அதிகமாக அப்போ அப்படின்னா எதுவுமே வராது, மனப்பிரம்ம பயம் அது எனக்கு இருந்துச்சு. அப்போ சுமி போய் அவங்க குடும்பத்தார்கிட்ட போய் இந்த மாதிரி இவருக்கு இப்படி இருக்குது, இவர் வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணேன், சரி அப்போ ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு. ஒருத்தர்னா என்ன, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எங்களுக்கு இந்த குடும்ப அட்வைஸ் பண்ணுறவர், நீங்கள் கொடைக்கானல் போகலாமே, குளிர் பிரதேசத்தில் உங்களுக்கு ஏதாவது குச்சிலி மஸ்து பண்ணுறதுக்கு தோணலாம். அதனால் ஏன்னா லேடிஸ் இருக்கிற இடம், அதனால் பக்குவமாக பேசணும். குச்சிலி மஸ்து தோணலாம், அதனால் கொடைக்கானலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கொடைக்கானலுக்கு எங்களை அனுப்பிச்சி விட்டவரே அவர் தான். அவர் எனக்கு ஒரு மாமா தான். மாமானா
நெருங்கிய மாமா, அந்த மாமா இல்லை, மாமா, எங்களுடைய குடும்ப மாமா. குடும்ப மாமானா எல்லாத்துக்கும் அவர், நான் மாமாங்கிறேன், ஒரு தாய் மாமே மாதிரி. கொடைக்கானலுக்கு போங்க, ஒரு குளிருக்கு உங்களுக்கு ஏதாவது தோணுன்னு சொல்லி அனுப்பி விட்டு, அங்கே தான் எங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு நடந்துச்சு. அதனால் அந்த ஊருக்கு திருப்பி நானும் சூர்யாவும் போனேன். நாங்கள் போன பாதைகள், நானும் சுமியும் கடந்து போன வழிகள், தடங்கள், மரங்கள், மேடுகள், நாங்கள் அதில் மரத்தில் எங்கள் பேரை பதிஞ்சு வச்சது, சுமி சிக்கான் போட்டு அம்புக்குறி போட்டு ஆர்டின் விட்டது, இதெல்லாம் என் மனசுக்குள்ளே வந்து போகும். அதனால தான் இது வரைக்கும் சூர்யாவை கூட்டிகிட்டு நான் கொடைக்கானலுக்கு போனது கிடையாது. அந்த நினைவுகள் வரும். அப்புறம் எதுக்குடா குற்றாலத்துக்கு மாத்திரம் கூப்பிட்டு போனேன், அங்கே மாத்திரம் கேட்கக்கூடாது, இது வேறு டிபார்ட்மெண்ட், அது வேறு. இங்கே தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பமாச்சு, கொடைக்கானல். அதனால் இதை நான் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு காமெடியாக தோணும். சீரியஸ் என்னென்னா, என் மனைவி மேலே நான் அவ்வளோ தூரம் பாசத்தையும் அன்பையும் பதிச்சு வச்சுருக்கேன், புதைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு சூழல், எனக்கும் சுமிக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து நாங்கள் 2 பேரும் பிரியிற இடத்துக்கு வந்திருக்கோம், பிரிஞ்சு இருக்கோம். விவகாரத்து வரைக்கும் கூட எங்கள் குடும்ப விஷயம் போயிருக்கு. அதையும் தாண்டி என் குடும்பம் இப்போ வரைக்கும் நானும் அவளுக்கு விவாகரத்து கொடுக்காம, அவளை எனக்கு விவாகரத்து கொடுக்காமல் இருக்கா? இதுக்கு யாராவது யோசித்து பார்த்தீங்களா? காரணம் என் கூட இருக்கிற சூர்யா. நான் இப்போ விவாகரத்து கொடுத்து இவளுக்கு எல்லாம் வழிவகை பண்ணிவிட்டு இவ கூட செட்டில் ஆகிட்டேன்னா, இவ பால விநாயகத்துக்கு விவாகரத்து கொடுப்பாளாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அதனால தான் நான் இவளுக்கு விவாகரத்து கொடுக்காம, நீ என்றைக்கு விவாகரத்து கொடுக்குறியோ அன்றைக்கி நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கே வர்றேன். நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் உங்களுக்கே அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கும். அதாவது இனிமேல் இந்த மீடியாக்குள்ளேயோ வலைதளத்துக்குள்ளேயோ என் கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும், என் கூட இருக்கிற என் பிள்ளைகளாக இருந்தாலும், இல்லை என் கூட இருக்கிற சூர்யாவாக இருந்தாலும்னா அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அவளுக்கு கருப்பி, இல்லை மூத்திரச்சந்து, சிங்கப்பூர் ஐட்டம், அப்புறம் என்னென்ன பேர் இதெல்லாம் இருக்குது, குதிரை மூஞ்சி, கழுத மூஞ்சி, என்னென்னமோ சொல்கிறீங்க. இனிமேல் அந்த மாதிரி வார்த்தைகள் என் வாயிலிருந்து இனிமேல் வராது. அவளை சூர்யா, அவள் ஒரு செலிபிரிட்டி, இல்லைன்னா ரவுடி பேபி சூர்யா, டிக்டாக் சூர்யான்னு சொல்லி தான் கூப்பிடுவேனே தவிர அடமொழி வச்சு இனிமேல் அவளை நான் கூப்பிட மாட்டேன். ஒன்றா. ரெண்டாவது, இனிமேல் சுமியவும் மூக்குபடி, ஏன்னா அதுக்கு பெரிய மூக்கு, அழகான மூக்கு, கூர்மையான மூக்கு. அவளுக்கு மூக்கு பேரட்டு மாதிரி, கிளி மூக்கு. அவளுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். அவளுக்கு வச்சா கிளி மூக்கு அழகின்னு வைக்கலாம். அந்த அளவுக்கு மூக்கு நல்லா அப்படி கொண்ட ஊசி மாதிரி, வாயில் கூட அவள் சோறு திங்க வேணாம், மூக்குலேயே கொத்தி திங்கலாம், அந்த அளவுக்கு ஒரு மூக்கு. அதனால தான் அவளுக்கு மூக்கு படின்னு பேர் வச்சேன். இது யாரோ இந்த யூடியூப்பில் ஏதோ சில தங்கச்சிமார்களா அக்காமார்களா, அவங்க எனக்கு அக்காவா தங்கச்சியான்னு தெரியலை, என்னை விட ஆக்சுவலாக வயசில் மூத்தவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்னை தப்பாக நினச்சி நான் அவங்கள தான் சொன்னேங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் இந்த வலைதளத்தில் தவறான வதந்திகளை, தேவையில்லாத அவதூறுகளை இந்த மீடியாவுக்குள்ளே அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, யாரையும் இன்க்ளூடிங் மீன்ஸ் நான் தாலி கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, என்னை நம்பி வாழ வந்தவங்களாக இருந்தால் கூமாப்பட்டியாக இருந்தாலும் சரி, யாரையுமே பட்டப்பெயரோ இழிச்சொல்லோ பழிச்சொல்லோ அடமொழியோ வச்சு நான் கூப்பிட மாட்டேன். அப்படியே சப்போஸ் என் மனைவியவும் சூர்யாவையும் நான் வேறு யாரையாவது குறிப்பிட்டு அந்த மாதிரி நினச்சிருந்தா நீங்கள் அதெல்லாம் அழிச்சிருங்க, ரைட்டா? மறந்துடுங்க. நான் என் மனைவிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கலாம், ஏன்னா என் மனைவியை தான் நான் அதை மாதிரி பேசியிருக்கேன். அதனால் என் மனைவி என்னை மன்னிச்சிருவாங்க. என் கூட இருக்கிற என் கூட இருக்கிற சூர்யாவும் என்னையே மன்னிச்சிருவா, எனக்கு நல்லா தெரியும். அதனால் இனிமேல் வலைதளத்தில் நிறைய நல்ல விஷயங்களை புகுத்த போகிறேன். நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இரவு 10 மணி லைவை யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆதரவற்று ஓரத்தில், அதாவது மேம்பாலங்கள், ரயில்வே ஸ்டேஷன்கள், இல்லை தெரு ஓரத்தில் இருக்கும் அந்த ஆதரவற்ற முதியவர்களுக்கு பல் விளக்காமல் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பல் விளக்குறதுக்கு ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு எல்லாம் அன்னதானம் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது. அவங்களுக்கு வேறு உதவிகள் செய்ய பணம் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்குது. ஆனால் பல் விளக்கி விடுறதுக்கும் பேஸ்ட்டு ப்ரெஷ் வாங்கி கொடுக்குறதுக்கும் இப்போ வரைக்கும் ஆள் இல்லை. நான் முழு மூச்சாக இறங்கி நேற்று சொன்னது தான் வைரல் ஆக போகிறேன். ஒரு 2-3 பேரை பிடிச்சி, 2-3 பேர் இல்லை, ஒரு 20-30 பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்கள பூரா பல் விளக்கி விட்டு அவங்களுக்கு பேஸ்ட்டு ப்ரெஷ் அவங்களே கூட விளக்கிக்கிறட்டும். பேஸ்ட்டு பி சீரியஸ், நான் சொல்கிறது உண்மையிலே நடக்க போகிற விஷயம். பல் விளக்குறதுக்கு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, குளிக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் சோப்பு, இது 3 ஒவ்வொரு கவரில் போட்டு, முடிஞ்சால் ஒரு துண்டு கூட, குத்தாலத்து துண்டு மொத்தமாக ஆர்டர் கொடுத்து நான் வாங்குகிறேன். இந்த என் துண்டையே கூட கொடுத்து ஆரம்பிக்கிறேன். இந்த இருக்குது, இது நல்ல துண்டு தான்,
இந்த துண்டை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் இல்லைன்னா நமது வயசான முதியவர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த துண்டை நல்லா இருக்கும், ஒரு வாடை இல்லை, நல்ல புது துண்டு தான், இந்த துண்டை கொண்டு போய் கொடுத்து அவருக்கு குளிக்கிறதுக்கும் சோப்பு வாங்கி கொடுத்து இப்போ பேஸ்ட் ப்ரெஷ் வாங்கி கொடுக்க போகிறேன். அதுபோக இரத்த தான முகாம்கள் நான் நடத்தலை, யாராவது நடத்துனாங்கன்னா நான் போய் என்னுடைய இரத்தத்தை குருதி கொடை கொடுக்க போகிறேன். அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், கண் தானம் பண்ண போகிறேன். இதெல்லாம் நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு யாரும் நினைக்காதீங்க. கண் தானம், இரத்த தானம், அன்னதானம், இது மூணுமே வாழ்க்கையில் ஒரு மனுஷனை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டும். அதனால் கண் தானம் பண்ணிடுவேன். உடல் உறுப்புகள் தானம் பண்ண போகிறேன், அதையும் சொல்லிடுறேன். அடிச்சார்ச்சி காட்டை கேட்டு பாருங்கள், ஏற்கனவே இந்த கமிட்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் யாருமே அதை வந்து கண்டுக்கிறல. இவர் என்ன சும்மா சொல்லுவார், வாயிலே வடை சுடுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அதுக்கு உண்டான தீவிரமான முயற்சியில் இறங்க போகிறேன். இறங்கி உடல் உறுப்புகள், என் உடம்புல எல்லா உறுப்புமே ஆரோக்கியமாக தான் இருக்குது, சில உறுப்புகள் மாத்திரம் வேலை செய்யலை. அந்த உறுப்பு, சில உறுப்பு இல்லை, ஒரு உறுப்பு, அது என்ன உறுப்புங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால் அதை மாத்திரம் விட்டுட்டு மீதி என்னென்ன இருக்கோ அதை பூராமே தானமாக கொடுக்க போகிறேன். எனக்கு கொடுத்தோம்னா எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கவர்மெண்ட்டு கொடுக்கும். நான் உண்மையிலே சொல்கிறேங்க, ஒருத்தன் வாழ்ந்தமா செத்தமா அப்படி இருக்கக்கூடாது. அவன் வாழ்ந்த நாளில் என்ன சாதனை பண்ணான், மக்களுக்காக என்ன செஞ்சான், இப்போ வரைக்கும் உங்களை நான் சிரிக்க வச்சுருக்கேன். இனிமே தான் சிந்திக்க வைக்க போகிறேன். சரியா? சிந்திக்க. இனிமேல் நீங்களும் ஒவ்வொருத்தவங்களையும் நான் பார்க்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக நான் கேட்க போகிறது என்னென்னா, தானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச தானம், தண்ணி தானம், தண்ணி கூட கொடுக்கலாங்க. வாட்டர், அழகாக வாட்டர் பாட்டில் வாங்க. உங்கள் சம்பளம் வர்ற நாள் அன்னைக்கு ஒரு 50 பாட்டில் வாட்டர் பாட்டிலை வாங்கி உங்கள் வண்டியில் போட்டுக்கோங்க, டிக்கியில் போடுங்க. இல்லைன்னா உங்களுடைய அந்த டேங்க் பவுச்சுக்குள்ளே வச்சு போகிற வழியில் யார் ஏன்னா வெயில் இப்போ அதிகமாக இருக்குது. எப்பயுமே ஜனவரி சித்திரையில் ஆரம்பித்தா வைகாசி, பங்குனி சித்திரை வைகாசி 3 மாதத்தில் வெயில் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ என்னடான்னா ஆணி முடிஞ்சு ஆடி வந்தால் கூட வெயில் குறையாது போல். இன்றைக்கி கூட வெயில் பயங்கரமாக கொளுத்துது. ஆக நீங்கள் தானமாக கொடுக்குறது தண்ணி தானம் கொடுங்க. தண்ணினா வேறு தண்ணிக்கு போயிடாதீங்க, குடிக்கிற தண்ணி பாட்டில் வாங்கி ஒரு 10 பேர்த்துக்கு வயசானவங்க போகிறாங்களா ரோட்டில் போகிறவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒருக்காவோ 6 மாதத்துக்கு ஒருக்காவோ ரத்த தானம் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு கண் தானம் பண்ணுங்கள். எல்லாமே வந்து நான் சொல்கிறது, இனி நான் பண்ண போகிறத சொல்கிறேன். நான் மாத்திரம் பண்ண மாட்டேன், என் கூட இருக்கிற சகோதர சகோதரிகள், என் மாப்பிள்ளைகளுக்கும் இந்த அட்வைஸை நான் சொல்கிறேன். நான் காரணம் எதுக்குன்னா, வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். எவனும் 200 வருஷம் 2000 வருஷம் வாழ்கிறதுக்கு நம்ம முனிவர்களோ இல்லை வந்து தவம் செய்கிற ஆளுகளோ கிடையாது. நம்ம ஒரு சாதாரண சராசரி மனுஷன். இன்றைக்கி நைட்டு படுத்தா இன்றைக்கி நம்மளுக்கு நல்லது, குட்லக். எந்திரிச்சா நைட்டு படுத்து எந்திரிக்கலைன்னா பேட்லக். படுத்ததோடு தூங்கிட்டா குட்லக்கா என்னமோ தெரியலை, ஏதோ ஒன்று சொன்னார் தம்பிராமையா, அதை மறந்து போயிட்டேன். சரி, ஸோ நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. எனது சுமி அவர்களே, இனிமேல் உங்களை நான் பட்டப்பேரை வச்சோ இல்லை உங்கள் புனைப்பெயரை வச்சோ உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இனி யாருக்குமே அந்த மாதிரி நான் கூப்பிட போகிறது கிடையாது. இது வந்து என்னுடைய தாயார் ஜவஹர்நிசா அம்மா மேலே நான் வந்து உறுதி அளிக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு மெயினுங்கிறேன், எங்கள் அம்மா தான் எனக்கு மெயின். அதனால் இனி அடுத்தடுத்து நம்ம அவார்டு வாங்குறதும், ஏன்னா இங்கே பாருங்கள், என் வீட்டில் அவார்டுகள்லாம் அப்படியே சும்மா கருவாடு மாதிரி காஞ்சி குமிஞ்சு போய் கிடக்கு. இங்கே பாருங்க, இந்த ஒரு அவார்டு இருக்கா, இந்த பாருங்க, அங்கே ஒரு அவார்டு கிடக்குதா, அங்கே பாருங்க மேலே ஒரு சீல்டு, இங்கே பாருங்க, இதெல்லாம் யாரால் வந்தது, இங்கே ஒரு சீல்டு, இதெல்லாம் என் தாயால் வந்தது. என் தாய் கூட இருக்கார் பாருங்க பக்கத்து, அவரால் வந்தது. சரி, அதனால் இனிமேல் அதில் கவனம் செலுத்த போகிறேன். மக்களை மகிழ்விக்கிற ஒரு என்டர்டெய்னராக என் வாழ்க்கையை நான் வந்து தொடர போகிறேன். என்னை எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைக்க போகிறேன். ஒரு மனுஷன் வாழ்ந்தான், அவன் எப்படி கெட்டான், அவன் கெடுறது காரணம் யார்? இந்த புப்பலை புண்டாட்டி சகவாசத்தை விட்டுட்டு வப்பாட்டி கூட வாழ்க்கையை நடத்தினான். அதனால் அவன் இப்படி சீரழிஞ்சான். அதே ஆள் தன் தவறை உணர்ந்து தான் பொண்டாட்டி கூட போய் வாழணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணுறான், தான தர்மம் பண்ணி இன்றைக்கி அவனுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல புகழ். உண்மையிலே சொல்லவா, எனக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு காலத்தில் 2050 செலவு வைப்பீங்க பார்க்குறீங்களா? உண்மையிலே சொல்கிறேன். இந்த எப்படி இப்போ வந்து நயன்தாரா, அப்புறம் தமனா, அப்புறம் என்ன யாரோ ஆர்டிஸ்ட், குஷ்புக்கு கோயில் கட்டினா மணி, தமனாவுக்கு வந்து செலவு வச்சா மணி, நயன்தாராவுக்கு வந்து பேர் வச்சா மணி, நீங்கள் ஒரு 2050 சிக்கா மாமான்னு ஒருத்தர் இந்த வீடியோவை குறித்து வச்சுக்கோங்க. எல்லோரும் அடித்தார், உனக்கு உதவும்டா, நான் பின்னால் இப்போ போனதுக்கப்புறம் கூட உதவும். ஐயா அவனே கூட செலவு வைக்கலாம், சொல்ல முடியாது. மாமாவுக்காக அவன் 2050 வீடு கட்டும் பொழுது
என்னுடைய சிலையை கூட வைக்கலாம், வீட்டுக்குள்ளேயே வச்சு என்னையை பார்த்து அழகு பார்க்கலாம். அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு சரித்திர சாதனையாக இருக்கணும். அடுத்த ஆளுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்க மனசை நோகடிக்கக்கூடாது, விழிப்புணர்வு வீடியோக்கள் போடணும், மக்களுக்கு பகுத்தறிவை வளர்க்கணும், காமெடியோடு வளர்க்கணும். மருந்து கசப்புனா அதோடைய பலன் இனிக்கும். அதை மாதிரி நான் கொடுக்குற அந்த காமெடி உங்களுக்கு இனிப்பாகவும் இருக்கும், அதே நேரம் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட வீடியோக்கள் வரும். இனிமேல் என்னோடய யூடியூப் வருமானத்தில் பகுதியை, அதாவது சிறிய தொகை இல்லை, ஒரு மிகப்பெரிய தொகையை மக்களுக்காக செலவு பண்ண போகிறேன். மக்கள் நலனுக்காக, மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. எங்களுடைய ஏரியாவில் இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் இல்லைன்னா மக்கள் பணி செய்கிறவங்க யாரையாவது பார்த்து அறக்கட்டளை அவங்கள்ட்ட போய், இந்தாங்க மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ ரூபா வருது, என்னுடைய வருமானத்தில் ஒரு 90% தர்றேன், எனக்கு பழைய சோறு பச்சை மிளகாயும் போதும், அதுக்கு 10% இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு இதாக ஒதுக்கி விட்டு என் வாழ்க்கையை இனிமேல் பாருங்களேன். நீங்கள் நினைப்பீங்க மூக்கு மேலே விரலை வைப்பீங்க, இப்படி வைப்பீங்க, வாய் அடைச்சி போய் உட்காருவீங்க. நம்ம சிக்கா அண்ணனா இவ்வளவு பொதுப்பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, இவ்வளவு நல்லவர் அவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்து காட்டுவேன். நடந்து காட்டுவேன் என்ன, நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. விழிப்புணர்வு வீடியோக்கள் வரும். இனிமேல் அறக்கட்டளைக்கு போய் எல்லாத்துக்கும் காசு கொடுத்து வேட்டி சட்டை பெரிய லெவலில் வருவேன். பார்த்துக்கிட்டே இருங்க. சொல்கிறேன், செய்வேன். நான் சொல்கிறத தான் செய்வேன், செய்கிறத தான் சொல்லுவேன். நான் என்றைக்குமே என் தலைவன் பாணியில் அதே மாதிரி தான். நன்றி மக்களே. அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை போய் முடிச்சுட்டு மதியம் 1 மணி 1:30 மணி போல் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுமி, இனிமேல் உன்னை பற்றி எதுவும் பேச மாட்டேன். ஐ எம் ஸோ சாரி, பி ஹாப்பி, கூல்.